என் ஒய்ஃபுக்கு சின்ன குழந்தைன்னு நினைப்பு போல மாசமா இருக்கும் போது என்னோட ஆசையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, அப்படி என்னதான் ஆசை சொல்லுங்க, நான் கேட்கறேன்னு நான் சொன்னேன். அது என்னன்னு கேட்டா, அவங்க சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு கடையில தான் காலையில சாப்பிட்டு நான் கிளம்புவேன். அந்த கடையில கொடுக்குற இட்லி தோசை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். எனக்கு நான் சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரி இப்ப போய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என் ஒய்ஃபோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசுல சாப்பிட்ட அதே கடைக்கு கூட்டிட்டு போய் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிளேட் இட்லி வாங்கி கொடுத்தேன். உண்மையிலேயே அவங்க அந்த கடையில சாப்பிடும் போது அவங்க சின்ன வயசுல சாப்பிட்ட அந்த மெமரிஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னோட வேலை எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு 2 மணிக்கு தாங்க தூங்கினேன். 6 மணிக்கு எந்திரிச்சதுனால எனக்கு ரொம்ப தூக்க கலக்கமா இருந்துச்சு. நான் தூக்கமே பார்க்காம இன்னைக்கு என் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து அங்க சாப்பிட வச்சுட்டேன். என் ஒய்ஃப் அங்க சாப்பிட்டதுனால ரொம்பவும் ஹாப்பி ஆயிட்டாங்க. நிறைய பேர் என்ன கான்டாக்ட் பண்ணி எங்ககிட்டயுமே பழைய போட்டோஸ் நிறைய இருக்கு, அதை நீங்க புது போட்டோவா ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்த பழைய போட்டோஸ் எல்லாமே நான் புது போட்டோவா ரெடி பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அதுக்கான சாம்பிள்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பழைய போட்டோவை புது போட்டோவை ரெடி பண்ணணும் அப்படின்னாலும், இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி சூப்பரா போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்புற போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் போட்டுருவோம். ஸோ உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க.